பிரதர் சோதரம். கடந்த பதிவில் நீங்கள் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதன்ற பதிவில் இந்த பரிசுத்தாவி பெறுகிறதுக்கு தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதோடைய காரியங்களை நீங்கள் தொடர்ந்து இந்த பதிவில் நீங்கள் விளக்கி சொல்லுங்கள். என்ன தடை, அந்த 2 ஆவி தான் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள். பிரதர், கடந்த பதிவில் வந்து நான் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதம் என்கிற பதிவில் பரிசுத்த ஆவி பெறுகிறதற்கு 2 ஆவிகள் எனக்கு வந்து தடை செய்துக்கிட்டே இருந்ததுன்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த 2 ஆவிகள் வந்து நான், அதாவது ஒரு புறா வந்து காலில் நெருப்பு பந்து மாதிரி ஒன்று தூக்கிட்டு வந்து நிற்கும். இங்கிட்ட ஒரு ஆவி இங்கிட்ட ஒரு ஆவி என்ன செய்யும்னா அதுக்கு மேலே வரக்கூடாதபடிக்கு அது தடை செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா இப்படியே ப்ராப்ளம் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருந்தேன் நான். சரி, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம், நமக்கு பரிசுத்த ஆவி வேணுமே, இல்லைன்னா நமக்கு வந்து பரலோகம் கிடைக்காதே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பரிசுத்த வேணும் வேணும் வேணும்னே நான் என்ன செஞ்சுக்கிட்டே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஆனாலும் எனக்கு அந்த பரிசுத்த கிடைக்கல. என்னடா தடன்னு சொல்லி அந்த 2 பிசாசு நமக்கு விட மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த குழப்பமாகவே இருந்துச்சு. நான் வீட்டுக்கார மாட்ட சொன்னால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க தருவார், ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர் தருவார், அதெல்லாம் தருவார்னு அவங்க விசுவாசமாக சொல்லியிருந்தாங்க. சரி, என்ன தான் நடக்குன்னு பார்க்கலாம், ஆண்டவர் எப்போ தான் கொடுக்குறாருன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அந்த சந்தேகத்திலே இருக்க போல அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் அங்கே எப்பொழுதும் போது அந்த சர்ச்சுக்கு போய்க்கிருக்கிறோம். அங்கே ஓடிக்கிறது போய் உட்காந்துருக்குறோம். அன்னைக்கு பாட்டு மூலியமெல்லாம் இல்லை, அன்னைக்கு பாடல் மூலியமெல்லாம் ஆண்டது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மும்பையில் இருந்த ஒரு ஊழிக்காரர் அருப்புக்கோட்டை ரோட்டில் அப்படி கடந்து போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு, ஒரு சின்ன ஆக்சிடென்ட், அவருக்கு சின்ன சின்ன ஃப்ராக்சர் மாதிரி ஆயிருந்தது. அவர் அந்த ஆக்சிடென்ட் நடந்துட்டு அது ஞாயிற்றுக்கிழமை எங்கேயோ வேறு இடத்துக்கு தூத்துக்குடிக்கோ எங்கேயோ போயிருக்கிறார். அப்படி போகிற வழியில் அது நடந்தவொடனே பக்கத்தில் சரி இன்சூரன்ஸ் நடந்தவொடனே வேறு ஒன்றும் பண்ண முடியாது, அன்றைக்கி சர்ச்சு அட்டன் பண்ணணுமே அப்படின்றக்காக டக்குன்னு காலையில் வந்து தான் அந்த சபைக்கு, என்னுடைய மாமனார் நடத்துக்கிற அந்த சபைக்கு வந்து நான் இன்றைக்கி நடத்துகிறேன், இந்த மாதிரி தற்சயமாக வந்து இப்படி ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இந்த இடத்துக்கு போகிறதா இருந்தது, இன்றைக்கி நான் நடத்துகிறேன்னு சரின்னு அவங்களும் ஒத்துருக்குறாங்க. அன்றைக்கி வந்து அவங்க அமர்ந்துருக்குறாங்க. அமர்ந்து அன்னைக்கு முழுவதும் அவங்க எல்லாமே ப்ரெசன்ஸாக இருந்துச்சு, நல்லா நடத்துனாங்க, எல்லா வசனங்கள் எல்லாமே நல்லா இருந்தது. ஆனால் எல்லாரும் எனக்கு அதுலேயும் விட கிடைக்கல. என்னடா இன்னைக்கு பரிசுத்தாவி நமக்கு பெறலன்றது, இவங்க யாரும் ஒன்று மூலியமாக பேசலையே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணியிருக்கும் போதில் அவர் பார்க்கும்போதில் எல்லாரும் லைனாக போய் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. சரி, இவர் ஏதாவது சொல்கிறாராம் பார்ப்போம்னு சொல்லி நானும் வீட்டுக்காரமாக போய் முழங்கால் போட்டு அவர்கிட்ட ஜெபம் பண்ணுறோம். இப்போ அவர் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு, அவர் யாருன்னே நமக்கு தெரியாது, புதுசாக தான் வந்திருக்கிறாரு, அந்த காலையில் தான் வந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும் போதில் கரெக்டாக வந்து அவர் எங்களுடைய தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுறாரு. சகோதரனே சகோதரியே, நீங்கள் இருவர் வந்து உபவாசித்து வருகிறீர்கள், சகோதரனே நீ வந்து பரிசுத்த ஆவிக்காக வரத்திற்காக நீ வந்து வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு தடையாக 2 ஆவிகள் வருகிறதையும் என்னுடைய கண்களில் காமிக்கிறார்னாரு. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா நமக்கு எங்கேயும் விட கிடைக்காது, கடைசியில் இவர் மூலிமா தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்காருன்னு சொல்லி ஆமான்ட்டே இருக்கிறேன். அப்போது நீ ஒன்று செய், 2 ஆவிகளும் வந்து உனக்கு தடை சேர்ந்து, அந்த 2 ஆவிகள் வேறு ஒன்றும் இல்லை, நீ ஏற்கனவே பழைய வழிபாட்டு முறைகளில் செய்து கொண்டிருந்த அந்த ஆவிகள் வந்து அது தடை பண்ணிக்கிட்டே இருக்குது, நீ அதுக்குன்னு ஏதோ ஒரு சில பொருத்தனைகள் பண்ணியிருக்கிற, அந்த பொருத்தனைகளை அப்படியே ஆண்டவர் பக்கத்தில் மாற்றிடு, அப்புறம் நீ பரிசுத்தாவிக்கு ஜெபம்னு கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் அப்படின்னா. அப்போது நான் எனக்கு சரியா பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணிட்டோம், எப்பவும் போல் வந்துட்டு விருந்தினர் வந்துட்டோம். விருந்தினர் வந்து அன்னைக்கு நைட்டு என்ன பொருத்தனை செஞ்சோம், 2 இதுக்கு என்ன பொருத்தனை செஞ்சோம். முதல்ல நான் திருப்பதி கோயிலுக்கு ஒரு நேர்த்திக்கடன் போட்டிருந்தேன், பழனி கோயிலுக்கு ஒரு நேர்த்திக்கடன் போட்டிருந்தேன். அந்த நேர்த்திக்கடன் அது நம்ம என்னென்னலாம் சொல்ல வேண்டியில்லை, நம்ம அதனுடைய காரியங்களில் நான் அப்படியே என்ன பண்ணேன்னா, ஆண்டவர் சமூகத்தில் இந்த பொருத்தனைகள் எல்லாம் உங்கள் சமூகத்தில் வைக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் அதை என்ன பண்ணிட்டேன், மாற்றின உடனே என்னாச்சுன்னா அந்த தடை நீங்கினது. அப்போ அந்த நாள் இரவில் ஜெபம் பண்ணுறோம். எப்பவும் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 10 மணியில் ஜெபிக்கிறதுக்கு உட்காந்து ஒரு 2-3 மணி வரைக்கும் கிடைச்சதா உங்களுக்கு சொல்றேன். ஆமா சொல்றேன் சொல்லுங்க பிரதர். அதாவது அன்னைக்கு நைட்டு அதே மாதிரி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், 2 பேரும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி கண்ணை மூடி ஜெபம் பண்ணிக்கிட்டு நல்லா அவங்க ஆவியில் நிரம்பி ஜெபிச்சுக்கிட்டாங்க. நான் சோத்திரம் நம்ம பலத்தை சத்தமாக சோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். கரெக்டாக வந்து அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்தில் 2ல இருந்து 4 வரைக்கும் சொல்லப்பட்ட அந்த வசனம் மாதிரியே எனக்கு அன்னைக்கு சம்பவிச்சது. நீங்கள் நம்பாட்டினாலும் சரி,
ஆனால் உண்மையாகவே சம்பவிச்சது. எப்படின்னா, நான் உள் அறையில் உட்காந்து ஜெபம் பண்ணிக்க இருக்கிறேன். வெளியில் கேட் இருக்குது, அந்த கதவெல்லாம் இருக்குது. இதெல்லாம் டம்முன்னு அந்த அசைகிற சவுண்டு அப்படியே ஒரு யானை வந்து கேட்டில் முட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சவுண்ட். அந்த இடமே அப்படியே வந்து தகக்கிற மாதிரி இருந்துச்சு, அப்படியே அசைகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் எனக்கு பயம் ஒரு பக்கம், பீதி ஒரு பக்கம், என்னடா இப்படியெல்லாம் நடக்குமான்ற அளவுக்கு எனக்கு இருந்தது. ஆனால் அந்த சமயத்தில் அப்படியே இருக்கும் போதில் அதே மாதிரி புறா வந்து முன்னாடி நிற்குது. அந்நேரம் 2 ஆவியும் வந்து நிற்கலை. ஒன்று வீல் அந்நேரம் பார்த்தீங்க நிக்கல நின்றுச்சு. அந்நேரம் வந்து வீட்டுக்காரம்மா வந்து ஆவியில் நிரம்பி அவங்க அந்நிய பாசை நிரம்பி விரட்டி ஜெபம் பண்ணுறாங்க. அந்த வீட்டுக்காரம்மா தெரிச்சு ஓடிச்சு. தெரிச்சு ஓடினோடனையும் டப்புன்னு அந்த புறா வந்து நேரம் வந்து என்னுடைய தலையில் வந்து அந்த தீப்பந்து வச்ச மாதிரி வச்சது பார்த்தீங்கன்னா, வச்ச மறு நிமிஷம் என்னுடைய நாக்கை வந்து ஒரு ஆள் குரடை வச்சு பெரட்டி விட்ட மாதிரி ஒரு அப்படி ஒரு பெரட்டி விட்டாங்க. பெரட்டி விட்ட மறு நிமிஷம் அப்படியே அந்நிய பாசை 16:17 சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி நவமான பாசைகள், பல பாசைகள் கிடைச்சது. இது ஆனால் காதுக்குள்ளே இந்த சைட்ல இருந்து ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்க, இது இன்ன பாசை, இது இன்ன பாசை, இது இன்ன பாசைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் நான் பேசிக்கிட்டே இருக்கேன். எனக்கு சந்தோஷம் ஒரு பக்கம், அப்படியே ஒரு ஒரு இதில் ஆவியில் அப்படியே மிதக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படியே நல்லா பேசிக்கிட்டே இருக்கிறோம், சந்தோஷம் அளவு இல்லாமல் ஊட்டப்பட்டுருந்துச்சு. அப்போது கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஒரு 11 மணிக்கு பெற்று காலையில் 4 மணி வரைக்கும் நான் தண்ணி கேட்டாலும் சரி, தவிக்க என்ன சொன்னாலும் சரி, அந்நிய பாசையில கேட்டுட்டு இருந்தேன். அவ்வளோ அளவுக்கு எனக்கு சந்தோஷம் அளவு இல்லாமல் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு பல பாசைகளை எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். ரொம்ப ரொம்ப அது பெரிய ஒரு அனுபவமாக இருந்தது. அதனால பரிசுத்த ஆவி இல்லை, அந்நிய பாசை இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா எவன் சொன்னாலும் நம்பாதீங்க, எந்த பெரிய ஊழியக்காரன் சொன்னாலும் நம்பாதீங்க. கண்டிப்பாக உண்டு, பரிசுத்த ஆவி உண்டு, நவமான பாசை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்பொழுது என்ன செய்யும், அந்த அடையாளம் நடக்கும். ஓகே, கண்டிப்பாக நடக்கும். இதற்கு இன்னும் ஒரு வசனத்தை கூட சிலர் வந்து மேற்கோள் காட்டுறாங்க. அந்த வசனத்துக்கு விளக்கத்தை நான் அடுத்த இதில் நான் சொல்கிறேன். இப்போ பரிசுத்தாவி நான் அதை பெற்றுட்டேன் அப்படின்றத நான் உங்களுக்கு நான் இது மூலம் தெரியப்படுத்துகிறேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு அளவு இல்லாமல் ஆண்டவர் ஊட்டினார். அதுக்கப்புறம் ஆவியினால் நடத்தப்பட ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் என்னென்ன நடந்ததுன்றதை நான் அடுத்தடுத்த பதிவுகளை சொல்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிங்க. ஸ்தோத்திரம். சரிங்க பிரதர், சரிங்க பிரதர். ஓ ஸ்தோத்திரம். ஓகே ஓகே, ஆமென். ஜெபம் பண்ணலாம். ஓகே பிரதர். ஆமென் ஆண்டவரே. சோதர ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே, இந்த நன்மைகளுக்காக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் பரிசுத்தாவியை தந்தருளுவீராக. ஆமென் ஆண்டவரே, அதை நிறைவேற்றும்படி ஆண்டவரே கேளுங்க கொடுக்கப்படும் சொல்லி கேட்கிற யாவரும் பரிசுத்தாவியை தந்தருளுவீராக. லிபரஷனா கட தியோதே திமினே கத்ராமல் இருக்கிற ஆண்டவரே ரிமெனே கத்துடே கட ஆமென். கர்த்தர் நீர் கொடுத்ததற்கு நன்றி நன்றி நன்றி.